வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஐபிசி தமிழ் உலக தமிழ் இருக்கிற ஒரு பலம் அண்ட் இந்த ஷோ ஆணியை பிடுங்க வேண்டாம். ஸோ ஆணியை பிடுங்க நமக்கு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க சோமசுந்தரம் அப்படின்ற கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னாங்க. அன்றைக்கி எட்டு வரைக்கும் எதுவுமே நடக்கலை. ஆனால் இது டோர்னமெண்ட்டுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸில் நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் போய் இன்றைக்கி நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் செகண்ட் வெல்கம் டு த ஷோ அண்ட் இந்த ஷோ ஆணியை பிடுங்க வேண்டாம். தெரிஞ்சவங்க க்ளோஸான ஃப்ரெண்டு அவங்க ஏதாவது ஒரு உருவமாக மாற்றி என் கூட வச்சுக்கணும்னா யாரை மாற்றி? என் ஃப்ரெண்டு பேர் வந்து நவீன். வாலிபாலை மாற்றி எப்போ பார்த்தாலும் அவன் அடிச்சுட்டே இருக்கணும். இந்த ரோவை மாற்றில அவனை வந்து நாயை மாற்றி ரோட்டில் விடும் போது எல்லாரும் அவனை அடிக்கணும். கோப்பியை செருப்பாக மாற்றுறேன். எதிரியாக இருந்தால் காப்பா மாற்றின்னு காலில் மாட்டிக்கலாம். இல்லை ஆசைங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டு இல்லை ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஏதாவது ஒரு உருவமாக மாற்றி உங்கள் கூடயே வச்சுக்கணும். ஒரு டிவியாக மாற்றிக்கலாம், ஃபோனாக மாற்றிக்கலாம், கர்ச்சிஃபாக மாற்றிக்கலாம், எந்திர ரோவை மாற்றிலாம். எந்திர ரோவை மாற்றிலாம். எந்திர ரோபோவாக மாற்றிடுவீங்க. யாரை மாற்றுவீங்க? ஃப்ரெண்டு அப்படி உருவம் மாற்றிடும். என்னென்னலாம் பண்ண சொல்லுவீங்க ரோபோவாக மாற்றி? பாத்ரூம் கையோட சொல்லுது. பாத்ரூமில் கையோட சரிங்க சரிங்க, கிச்சு கிச்சு மூட்டுறேன், இன்னும் நல்லா சிரிங்க. பாத்ரூம் கழுவ சொல்லியா? பாத்ரூமில் கையோட பாத்ரூம்லாம் கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுப்பீங்க. அட பாவிகளா! எழுப்பும் போது யூஸ் பண்ணுங்க சார். எழுப்பு. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. எழுப்பும் போது யூஸ் பண்ணுவீங்க. எழுப்பு உதவி. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். அது மாதிரி எனக்கு யாராவது இருந்தால் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. என்னையும் எழுப்பணும் நிறையா தடவை காலையில எல்லாம். ஓகேவா? தேங்க்யூ. போங்க, போய் விளையாடுங்க போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தலை போட்டு மூஞ்சில் தூப்பிடுவேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை ரொம்ப க்ளோஸான அண்ணனோ தம்பி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள ஏதாவது ஒரு ப்ராடக்டாக மாற்றி உங்கள் கூடயே வச்சுக்கணும். இப்போ வாட்சாக மாற்றிக்கிறேன், இல்லை ஷூவாக மாற்றிக்கிறேன், இல்லை ஃபோனாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா யாரை என்னவா மாற்றுவீங்க? எதுக்கு உயிரில்லாத ப்ராடக்டாக மாற்றணும்? அவன் உசுரோட அப்படியே அவன் கூட இருந்துட்டு போகிறான். ஆஹா, என்ன மனசு உங்க மனசு! இவ்வளவு பெரிய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஒருத்தன் இருக்கான் ஃப்ரெண்டு, அஜ்மீர் பேரு. அவனை வந்து நாயை மாற்றி ரோட்டில் விடும் போது எல்லாரும் அவனை அடிக்கணும். விடவே மாட்டேன். அஜ்மீர் காஜா. அஜ்மீர் காஜா உன்னை நாயா மாத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. அஜ்மீர் காஜா அவனை நாயை மாத்திரடா. கல்ல விட்டு அடிக்க வைக்கிறேன்டா. கல்லோட அடிப்பாங்க, அடிக்க வைக்க மாட்டேன், அடிப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றா மாற்றணும் அப்படின்னா மாற்றி உங்க கூடயே வச்சுக்கணும். என் ஃப்ரெண்டு பேர் வந்து நவீன். அவன் எப்படின்னா வந்து சீக்கிரமாக நான் வந்து ஸ்போர்ட்ஸில் அவன் ஸ்போர்ட்ஸில் நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன். நான் வந்து சீக்கிரமாக வந்துடுவேன், சீக்கிரமாக வரமாட்டான் அவன். ஏன்னா என்னன்னா அதோ இங்கே வந்துட்டு இருக்கேன்னா அங்கே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். ஸோ அதனால் என்னன்னா நான் அவனை வாலிபாலாக மாற்றி எப்போ பார்த்தாலும் அவன் அடிச்சுட்டே இருக்கணும். அடிச்சுட்டே இருக்கணும். நல்ல ஆசைங்க உங்களுக்கு. ஆசை 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 உங்களுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் ஜம்ப் பண்ணி அடிக்கணும்னு ஆசை. ஆமாம், அவனை நிறைய ஜம்ப் பண்ணி டெட் ஷாட்லாம் அடிக்கணும். அவனை டெட் ஷாட்லாம் அடிக்கணும். அவன் உன்னை இந்த அடி அடிக்கிறான்னா உனக்கு ஏதோ தோஷம் கீசை இருக்குன்னு நினைக்கிறேன். கொன்றுங்க அந்த சாமி. ஏன் இவ்வளோ வெறியோட எதுக்கு ஒருத்தனை வச்சுக்கிட்டு கொன்றுங்க? இல்லை, அவன் பங்க்சுவாலிட்டிலாம் வரமாட்டான். அதுதான் அவனுடைய பிரச்சனையே. அதனால வாலிபாலாக மாற்றி அடிக்கணும் அவனை. சூப்பர். அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்தோன்னே நல்ல அப்பலாம் போல தோணுது. இல்லை, எங்கள் பசங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பசங்க நல்ல பசங்க தான். அவனுங்களை கோகிலாவா மாற்றி உங்க கூடயே வச்சுக்கிறியா? கோகிலா அதை நீங்கள் விடலையா? நான் சரி விடுங்க. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. ஃப்ரெண்டு கோபின்னு ஒருத்தன் இருக்கிறான். சும்மா கெட் டுகெதர் வைப்போம். ஆனால் வரவே மாட்டான். வரலன்னு எல்லாமே டைமிங்லாம் சொல்லிவிடுவான். ஆனால் வரவே மாட்டான். ஸோ அவனை தான் ஏதாச்சும் மாற்றி விடணும். என்னவா மாற்றுவோம் சொல்லுங்க. நீங்கள் எதனா சொல்லுங்க. நான் என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. நாயாவே மாற்றிடுவோமா? ஆயிலாம் வேணாம் ஜி. நாய் வேணாமா? என்ன இப்போ கேட்டால் நான் என்ன சொல்றது? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். அப்ப ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன். செருப்பா மாற்றி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்குமா? அதான் ஒன்றும் டயத்துக்கு வரதே கிடையாதுல்ல. சரி, ஓகே ஓகே ஓகே. செருப்பா போட்டு சங்கு மிதிப்போம். ஆமாம் ஜி, அதான் செம்ம காண்டாகும் ஜி. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அவர் பேர் என்ன?
கோபிஜி. கோபியை செருப்பா மாத்துறேன்னு சொல்லுங்க. கோபியை செருப்பா மாத்திரஞ்சி. ஜங்கு ஜங்கு மிதிப்பேன்னு சொல்லுங்க. ஜங்குன்னு மிதிப்பஞ்சி. இனிமேல் பேசுனா செருப்பு கொண்டு அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். தெரிஞ்சவங்க க்ளோஸான ஃப்ரெண்டு அவங்க ஏதாவது ஒரு உருவமாக மாற்றி என் கூட வச்சுக்கணும்னா யாரை மாற்றுவீங்க? என் ஃப்ரெண்டு பிரகாஷ் ஒருத்தர் இருக்கான், காசு. உயிர் நண்பன். அவனை செயினாக மாற்றி செயின் டாலர் சரிங்களா, எப்பவும் என் ஹார்ட் பக்கத்துலேயே அவனை வச்சுக்கணும். என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். சரி, இப்படி செயினாக மாற்றுற அளவுக்கு அவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காருன்னா என்ன பண்ணியிருக்காரு? இந்த உதவி பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் பிரகாஷ் பண்ணதென்னா. எனக்கு அவனுக்கும் ஃபைட்டு வரவே வராது. சின்ன வயசுலேருந்து வரைக்கும் சண்டையே போட்டது கிடையாது. அப்படியா? நல்லா இரு. சண்டே போடலன்னா ஒரு ஆரோக்கியமான நட்பாகவே இருக்காது. அடிக்கடி சண்டை போட்டுக்கணும், கோச்சிக்கணும். சண்டை போட்டாலும் கோச்சிக்க மாட்டோம், அதுதான் ஹைலைட். சின்ன வயசுலேருந்து 22 வருஷமா கூட இருக்கான். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. உயிர் நண்பன், அவனை எப்பவும் ஹார்ட் பக்கத்தில் வச்சுக்கணும். அதனால அவரை செயினா மாற்றி. ஆமாம். உங்களுக்கு எல்லாம் நட்பு நன்னன் தெரியுமாடா? பாருங்கடா என் தளபதியை. சரி, இப்போ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க. யார் வந்தாலும் சரி, உங்கள் ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, அவங்க கூட சேர அந்த பிரகாஷ் பாய் கூட சேர்ந்து அவ்வளோதான் வீட்டுக்குள்ள வர வெளில போன்ட்டாங்க, உங்களை என்ன பண்ணுவீங்க? முடியவே முடியாது. நண்பேண்டா. உனக்கு பிரகாஷ் வேணுமா நான் வேணுமான்னு கேட்குறாங்க. நட்பு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். ஓ, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. முன்னாடி புரிஞ்சுப்பாங்க. போயிட்டாங்கன்னு வச்சுங்க வீட்டை விட்டு. போக மாட்டாங்க. அப்போ இப்பயே சொல்லி என்ன வச்சுட்டேன். புரிஞ்சுக்கிறவ தான் எனக்கு ஒய்ஃபாக வருவா. ஆமா, இப்போ சொல்லி வச்சுட்டீங்க எல்லாத்தையும். ஆமாம். பிரகாஷ் என் மொதல் பொண்டாட்டி, நீ என் ரெண்டாவது பொண்டாட்டின்னு. அவன் பேர் பச்சை குத்தி வச்சிருக்கேன். யார் பேர்? உயிர் நண்பன் பிரகாஷ். இவங்க 2 பேர். ஓ, அவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டு, கீழே வந்து பிரகாஷ். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட். 2 பேருமே ஃப்ரெண்டு தான். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. 2 பேருமே ஃப்ரெண்டு. 2 பேர் ஃப்ரெண்டு பேரை 2த்தையும் பச்சை வச்சுருக்கீங்க. நட்புக்கு உதாரணமே நீங்க தாங்க. பெருமையா இருக்கு போங்க. மச்சான், பீச்சில் எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க. ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும். மனசு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அவரை ஏதாவது ஒன்றா மாற்றி உங்க கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படலாம். ஒரு நாய்க்குட்டியாக மாற்றலாம், ஒரு ஃபோனாக மாற்றலாம். எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா, என் பொண்ணு, என் ஒய்ஃபை தவிர எனக்கு ராகுல் டிராவிட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ஒரு கோச்சாக இருக்கணும். என்ன அவரை ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த ஆசை? எவ்வளவு நாளா? சரி, ஓகே. உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காமே, நிறைய மிமிக்ரி பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ணுவீங்களாமே. எங்க ஏதாவது 2-3 வாய்ஸ் பேசுங்க. பேசுறா. முதல் யாருன்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஜெய். நீங்க பேசுவீங்களா சார்? கண்டிப்பா பேசுறேன்டா. உங்களை விட்டா வேற யாரும் இல்ல சார். இந்த ஜான் இருக்கான்ல, அவனுக்கு சொடுக்கு பால் போட்டுன்னு வச்சுக்கேன், ஈஸியாக அவுட் ஆக்கிடலாம். இந்த பாலா இருக்கான் பற்றி, அவனுக்கு ஃபுல் டாஸ் போட்டுன்னு வச்சுக்கேன், சுற்றினே இருப்பான், அவனும் ஈஸியாக தூக்கிடலாம். இந்த மாதிரிலாம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி வச்சுக்கேன், ஈஸியாக மேட்சை வின் பண்ணிடலாம். பரமா என்ன பரமா பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டு கம்முன்னு இருக்க. டேய், பேசாம போயிடுறா. போயிடும் கிளியரானதுனால இருக்க போறேன். இல்லை, டெல்லி கணேஷ் வாய்ஸ் முடிஞ்சோன்னு ஜெய் வாய்ஸ் வருமா? யார் டெல்லி? இப்போ பேசுனீங்களே. இல்ல சீரியஸா பேசிட்டு போறீங்களா? அதான் சிரிப்பு காட்டு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது யார் வாய்ஸ்? சிம்பு. ஓடு. ஆக்சுவலி எனக்கு பிரச்சனையே தாங்க. அதான் இந்த மேட்சுக்கு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆகிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அழுவுலங்க, பால் வந்து கீழே வருதா, நான் எப்படி ஆடுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து ஆட தெரியாதுங்க. அடுத்த ஆடு என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. சரி, சொல்லுங்க. அடுத்தது வந்து வினி சக்கரவர்த்தி. வினிச்சு ஓடு. இது அந்த ஒன்று மட்டும் தானே பண்ணுவேன். அதை தவிர வேற ஏதாவது கண்ணு யாருக்கிட்ட வந்து யார் இடத்துல சீனு போடுறதான்? என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். மதன் பாபு சிரிச்சா எப்படி இருக்கும்? என்ன நீ ஒரு டைப்பா சிரிக்கிற? வேற வாய்ஸ். வேற வாய்ஸ்லாம் சரி, ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடிடு. சூப்பரா. வடிவேல் பண்ணோம் பார்த்தீங்களா? வடிவேல். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. நீ பாடினியா? ஐயோ, எங்க ஊர் ஒப்பாரி பாட்டே மேலு. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இல்லை பிடிக்காத ஒருத்தவங்களே ஏதாவது ஒன்றா மாற்றணும் அப்படின்னா என்னவா மாற்றுவீங்க? ரிங்கா வேணா மாற்றிக்கலாண்ணா. யாரை? எனக்கு தெரிஞ்சவங்கள. பொண்ணு. ஐ லைக் இட். ஒரு பொண்ணை வந்து ரிங்கா மாற்றி கையிலேயே போட்டுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஓஹோ, சரி, ஓகே. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றா மாற்றணும்னா என்னவா மாற்றுவோம்? எதிரியா இருந்தா
காப்பா மாற்றின்னு காலில் மாட்டிக்கலாம். ரொம்ப ஓவரா போறீங்கடா. எதிரியா இருந்தா காப்பா மாற்றி காலில் மாட்டிப்பியா? நீங்கள் என் காலுக்கிலேயே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு காலில் மாற்றிக்கலாம். காலில் மாட்டிக்கலாம். அட பிக்காளிப்பல. உனக்கு ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் ஜாஸ்தி இல்லை? வினைய பிடிச்சவனா இருப்பானோ. இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பேசினாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான டீமோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அனில் டாட்டா டேக் கேர் பாய் ஃப்ரம் சித்து. அண்ட் இந்த ஷோ ஆணியை பிடுங்கன்னா நம்மளே விளையாட கூப்பிட்டுருக்காங்க. அது ஏரோப்ளேன் இது ஹெலிகாப்டர் ஷாட் விளையாடுறதுக்காக டோனி கிளம்பிட்டேன். இதுக்கு மேலே வேணும்னா மேட்ச்சில் வந்து பாருங்கள். நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.